அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர் மீதும் உண்டாட்டமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஒரு வெள்ளி கிழமை, ரமதானுடைய புனிதமிக்க ரமதானிலே 3வது ஜுமா, 17வது தராவி, பத்ர் சஹாபா பெருமக்கூடிய தின ஜுமாவாக நாம் எல்லாம் அடையிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை பத்ர் சஹாபாக்களுடைய தினமான ஒரு வெள்ளி ஜுமாவாக இருப்பதனால் அதிகம் ஸலவாத்துகளை சொல்லி சூரத்து கௌஃப் ஓதி நேரமாக ஜுமாவுடைய பள்ளிக்கு வந்து ஜுமாவுடைய ஏராளமான சிறப்புகள், பெருநாளுடைய சிறப்புகள், அது மாதிரி நம்முடைய ஹஜ்ஜுடைய சிறப்புகள், நோம்புடைய 70 மடங்கு ஜுமா தொழுகையினுடைய சிறப்புகள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு சௌபாக்கியமான ஒரு அற்புதமான ஒரு ஜுமா, 3வது ஜுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் சஹாபா பெருமக்களுடைய புனிதமான ஒரு இரவாக நாம் எல்லாம் அவங்க கேட்ட திக்ருகள், அவங்க கேட்ட துவாக்கள் நம்ம அதிகமான முறையிலே கேட்டு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு வெற்றியை கொடுத்தானோ, உறுதிமிக்க ஈமானை கொடுத்து அவங்க தேவையெல்லாம் கபூலாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது துவா கேட்ட அருமையான துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்ட, அல்லாஹும்ம இன் துஹ்லிகுஹா ஹவுலா ஹிசாபா, யா அல்லாஹ் ஒரு சிறிய யா அல்லாஹ் அந்த கூட்டத்தை, வெறும் கூட்டத்தை நீ அழிச்சா, இந்த கூட்டத்தை சிறிய கூட்டத்தை நீ அழிச்சா, பலம் துஹ்பது அலா வஜிஹில் அர்த் அபதா, அல்லாஹ் என்று சொல்ல ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அழுது துவா செஞ்ச அந்த திக்ருகளை செஞ்சு அவங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபூலாக்கி நம்ம எல்லாம் இன்று முஸ்லீமாக மூமினாக ரம்லானை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் அடைந்தோம் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க பத்ர் சஹாபா பெருமக்கள் கொடுத்த தியாகங்கள். 14 பேர் ஷஹீதாகி இந்த ஈமான் நமக்கு தந்த பத்ர் சஹாபா பெருமக்களுடைய தினம்தான் இந்த நாள். அவங்கள பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரீங்களுடைய ஹக்கு பரக்கத்தினால அந்த இரவை முழுமையான முறையிலே அவங்கள மீது அழகான முறையிலே பத்ர் சஹாபாக்களுடைய பேர்களை சொல்லி நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்காக வேண்டி நாம் எல்லாம் யாசின் ஒரு துவா செஞ்சு அவங்களுடைய பரக்கத்தும் ஈமானுடைய முழுமையான ஹிதாயத்தும் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இதில் நடக்கக்கூடிய போர்லேருந்தெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய போரெல்லாம் நிப்பாட்டி அந்த பத்ர் சஹாபாக்கள் செய்த அந்த போர் இருக்கிறதே அது உண்மையான பேர், ஹக்கான போர். ஆனால் இன்று நடக்கக்கூடிய போர்கள்லாம் அந்த உண்மையை நம்ம சொல்ல முடியாது. இந்த எதுக்கெல்லாமோ போருடைய அந்த தருணமெல்லாம் மாறி அது மிகப்பெரிய ஒரு வடிவம், வேற துனியாவுடைய வடிவமாக, பல விதமான பெருமையினுடைய வடிவமாக மக்களை பொருளாதாரத்தை சேதம் பண்ணக்கூடிய ஒரு இதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால விலைவாசி உயர்வு, மனிதனுடைய உயிர் கொத்தா உயிர் போகக்கூடிய ஒரு அந்த போர், ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய போர். அந்த காலத்துலையெல்லாம் அந்த மக்களோட மட்டும்தான், அந்த ஊரோட பத்ர் சஹாபாக்கள்னு சொல்லணும்னா அந்த அவங்க 1000 பேர், இவங்க 313 சஹாபாக்கள், இதோட முடிஞ்சிடும். நேருக்கு நேரு யுத்தம். அடுத்தது எந்த பாதிப்பு இல்லை, எந்த நாட்டுக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லை, எந்த பொருளாதாருக்கும் பாதிப்பு இல்லாத முறையிலே அது ஒரு சக்தியான, அது ஒரு போராக மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உயர்தரமான போர், மலக்குமாறு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போர். அப்படிப்பட்ட போர் தான் பத்ர் போர். அது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக, உலகமே ஸ்தம்பித்து பார்க்கக்கூடிய, உலகமே விழித்து பார்க்கக்கூடிய ஹக்கான ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடைபெற்ற போர். அப்படிப்பட்ட போர் தான் பத்ர் போர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நடக்கக்கூடிய போர்கள் எல்லாம் ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அமெரிக்க போராக இருந்தாலும் சரி, ஈரான் போராக இருந்தாலும் சரி, அப்போது உள்ள போரும் அந்த போரும் இந்த போரும் எல்லாம் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட போர்லேருந்தெல்லாம் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அந்த போர்லேருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான போராக, அல்லாஹ்வுடைய மலக்குமாறு கலந்து கொள்ளக்கூடிய போராக பத்ர் போர். அந்த போர் தான் உண்மையான ஹக்கான போர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவங்களுடைய துவா பறக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் ஹைராக்கி பறக்கத்தாக்கி தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் நஸரகுமுல்லாஹு பத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். ஸதகல்லாஹுல் அலீம். قال نبينا صلى الله عليه وسلم اللهم إن تهلك هؤلاء حسابا فلن تعبد على وجه الأرض أبدا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமதான் மாதத்தில் ஒரு 3வது ஜுமா பத்ர் சஹாபா பெருமக்கூடிய தினமாக இன்று 17வது இரவு பத்ர் சஹாபா பெருமக்கள் நாளைக்கு பகலில் யுத்தம் நடந்த நாளாக இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஜுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக முஸ்லிம் எல்லோருக்கும் சீக்கிரமாக அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டு அதிக ஸலவாத்துகளை ஓதி சூரத்து கௌஃபை ஓதி ஹஜ்ஜுடைய சிறப்புகளும் பெருநாளுடைய சிறப்புகளும் குர்பானுடைய சிறப்புகளும் ரமலானுடைய மிக முக்கியமான அந்த ஜும்மா 70 ஜும்மா தொழுத நன்மைகளையும் துவாவெல்லாம் கபூலாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜும்மா உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவான. ஆமீன். பத்ர் சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய சிறப்பு ஏராளமான சிறப்பு நம்ம 2 நாளாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3வது நாளாக பத்ர் சஹாபா கூடிய அந்த சிறப்பை நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு நாளைக்கு யுத்தம் நடந்த நாள் இன்னைக்கு இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது மன்றாடி அவங்க சுஜூதிலேயே படுத்து துவா கேட்ட அந்த துவா இருக்கிறதே அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாஉலாஇ ஹிசாபா. இந்த கூட்டத்தை அல்லாஹ் நீ அழிக்கப்பட்டால் பலன் துஅபது அலா வஜ்ஹில் அர்த அபதா, ஒருபோதும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் இடத்திலே அழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா, அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அதில் ஏராளமான யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தஈஸ். நீ யா ஹய்யும் எப்போதும் சக்தி உள்ள நித்தியமான ஜீவிச்சிருக்கக்கூடிய எப்போதும் ஹயாத்தா இருக்கக்கூடிய ரப்பே அல்லாஹு இப்ராஹிம் அஸ்தஈஸ் யா ஹய்யா கய்யூம் பிரஹ்மத்திக ரஹ்மத்தை கேட்கணும். யா ஹய்யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தஈஸ். யா அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ் பாதுகாப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ் என்று தவக்கல்து அலல்லாஹ் பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ். அல்லாஹ்வே உன்னை கொண்டே நாங்கள் போற ஆரம்பம் செய்கின்றோம், எல்லாம் உன் மீது தவக்கல் வைக்கிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லக்கூடிய திக்ர், அழகான திக்ர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கொடியில் எல்லாம் அதை கரிமாவுடைய வார்த்தை எழுதி அதிகமாக கரிமாவுக்கு சொல்லக்கூடியவங்களாக, அது மாதிரி ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ்வே நீயே எங்களுக்கு போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ்வே நீயே எங்களுக்கு போதுமானன். நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்திர சுருக்கமான திக்ர்கள் அதிகமான முறையிலே அந்த பத்ர் சஹாபா பெருமக்கள் முழங்கப்பட்ட நாள் இந்த நாள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தஈஸ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லக்கூடிய திக்ர்கள் முழக்கப்பட்ட நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் இருந்து இரவு நாளெல்லாம் அவங்க முடிந்து அல்லாஹுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்மு அவ்வளோ பெரிய அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவி. அல்லாஹுடைய மலக்குமார்கள் இறங்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான், வலகத் நஸரகுமுல்லாஹ் பத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். பத்ர் போர் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஆகவே நீங்கள் நர் செய்வதற்காக அல்லாஹ்வுக்காக அஞ்சிக் கொள்ளுங்க. நர் செயலை கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்க. இத்தகுல் மூமி அல்ல யக்ஃபியக்கும் யுமிதக்கும் ரப்புக்கும் பி ஸலாத்தி அலாஹ் மலாயிகத்தின் முன்சரி 3000 மலக்குமார்கள் முதலாவது கட்டமாக அல்லாஹ் உதவி செஞ்சவங்க வாளை எடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழையே எடுத்தது இல்லை, அங்கே போய் வாழை எடுத்தாங்க. வேகமாக யுத்தம் செஞ்சாங்க. யுத்தம் செஞ்சு அவங்க வாழை உயர்த்துறாங்க, தலை அப்படி கீழே விழுகுது. ஏன்னு சொன்னால் மலக்குமாருடைய உதவி
அது மாதிரி வலா இந்தஸ்பிரு வத்தத்தகு வயதூக்கும் மின் ஃபௌரிம் ஹாதா யும்துதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன் 5000 மலக்குமார்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு பேர் உதவி. அல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவிகளை செஞ்சான். உதவி செஞ்சு மிகப்பெரிய அபூஜஹல் பெருமை எடுத்து பட்டாடைகளை அணிந்து பட்டு புடவைகளை அணிந்து சொர்ண வெள்ளிகளையும் சொர்ணத்தையும் மாலைகளும் கவசமாக அணிவிச்சு பெருமையாக 3 மடங்கு 1000 எதிரிகள் வந்து அந்த யுத்தத்தில் கலந்தாங்க. சின்ன ஒரு வயதான முஹாத்திபுனும் ஜுமுராஹ் என்று சொல்லக்கூடிய சிறிய வாலிப பசங்க அந்த பெருமையெடுத்து நடந்த அபூஜஹலுடைய கழுத்தை வெட்டி அப்படியே இழுத்து கொண்டு வரப்படுகிறது மலக்குமாருடைய உதவி. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய உதவியை செஞ்ச அந்த பத்ர் யுத்தம் மிக அற்புதமான யுத்தம். அவங்களுடைய பெயர்களை நம்ம எல்லாம் என்று சொல்லி 33 சஹாபா பெருமக்களுடைய பெயர்களை படித்து நம்ம எல்லாம் இந்த துவா செய்ய வேண்டும். அவங்களுக்காக வேண்டி நம்ம செய்யணும். பத்ருடைய மிர்காத்தில் நூலில் வந்துள்ளது. பத்ரு சஹாபாக்களுடைய சிறப்பு ஏராளமான சிறப்பு. அதில் இறைநேசர் சொல்லுவா எழுதுகின்றார். அந்த மிர்காத் என்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தை அந்த ஊர் கொள்ளையர்கள் வீடு திருடருக்காடி உள்ள வந்தாங்க. வந்த பொழுது அவங்களால திருட முடியல. ஒரே வாள் சட்டம், போர் செய்யக்கூடிய விதத்தில் வாளுடைய சத்தங்கள் வந்து பயந்து விரண்டு ஓடி வந்தாங்க. அந்த இறைநேசர் ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வந்து அவங்க அந்த நாட்டு ரவுடி கேட்குறாங்க, எங்கே உங்கள் வீடு, நீங்கள் தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் திருடலான்னு சொல்லி வந்தோம், ஆனால் திருட முடியலையே, ஒரே வாள் சத்தமாக இருக்குது, நாங்கள்லாம் பயந்துட்டு விரண்டோடி வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அஸ்மால் ஹுஸ்னாவுடைய பத்ரு சஹாபா பெருமக்கூடிய பேர்கள் அங்கே நான் வைத்திருக்கிறேன். பேர்களை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பேர்களை வைத்து பரக்கத்துக்கு நான் வைத்துக்கு அப்புறம் தான் நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். அதனால அவங்களுடைய அந்த பாதுகாப்பு தான் உங்களை உள்ள விடாமல் தடுத்து வைத்தது என்று அந்த இறைநேசர் சொல்லுவார் என்று சொன்னால், அந்த நூல் கித்தாப் மிர்காத்திலே ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அவங்களுடைய பேரில் ஒரு பர்க்கத்து. அந்த பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு மஷூரா ஆனாலும் பத்ரு சஹாபாக்குள்ள வர்றாங்கன்னு சொன்னா முதலாவது பக்கத்தில் உட்கார வச்சு மஷூரா ஆலோசனை செய்வாங்க. இதே மாதிரி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயும் அது மாதிரி மஷூராவில் பத்ரு சஹாபா பெருமைக்கு வந்தாங்கன்னு சொன்னா முன்னாடி முடிச்சு மஷூரா ஆலோசனை செய்வாங்க. அது மாதிரி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு எல்லாமே. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ரேஷன் ஒரு மக்களுடைய கணக்கு எடுத்த பொழுது அவங்க முதலாவது லிஸ்ட் எடுத்த பொழுது 14 எல்லாம் லிஸ்ட் எடுக்குவாங்கல்ல, இப்போ ரேஷன் லிஸ்ட் எடுத்த மாதிரி ஆதார் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த முதலாவது லிஸ்ட் எடுத்தது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இருக்கும். லிஸ்ட் எடுக்கும்போது முதலாவது அஹ்லு பைத் முதலாவது எழுதுவாங்க. அந்த லிஸ்ட்டில் அஹ்லு பைத் முதலாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் பத்ரு சஹாபியாக்களை அடுத்தபடியாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற சஹாபா பெருமக்கள் இப்படி தான் லிஸ்ட் எடுப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய அந்த முதலாவதான அவங்களுடைய அந்த மரியாதை, அந்த கண்ணியம் பத்ரு சஹாபா பெருமக்கள்னா அஹ்லு பைத்துக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு அடுத்து சிறப்பானவங்க சஹாபா பெருமக்கள்லாம் சிறப்பானவங்க பத்ரீங்கள், பத்ரு சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. பத்ரீங்களுடைய மௌலூது ஓதப்படுகிறது. நபி அவங்கள பார்த்த உடனே அந்த பைத்தை நிப்பாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை படிக்க மௌலூது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மௌலூதுன்னா அவங்களுடைய புகழை பாடுவது, அவங்க செஞ்ச நற்பணியை செய்வது, சொல்லுவது, சொல்லி காட்டுவது. அப்போ நபி அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய நற்பணியெல்லாம் அங்கே நிற்கட்ட மௌலூது நிப்பாட்டிட்டு பத்ரீங்களுடைய மௌலூதை நீங்கள் படிங்க, அது அவ்வளோ பரக்கத்தானது, நான் கேட்கணும்னு சொல்லி படிக்க வச்சு கேட்பாங்களாம். அது மாதிரி மலக்குமார்கள் உதவி செஞ்சு அவங்களுடைய பேருக்கும் அவங்களுடைய யுத்தத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இரவிலிருந்து பத்ரு சஹாபாக்குடைய இரவாக இருக்கிறது. எல்லோரும் அந்த தராவியாக கலந்து கொண்டு அசருக்கு பின்னாடி மௌலூதுகளை ஓதும். அது மாதிரி பத்ரு சஹாபா பேர்களை படித்து துவா கேட்கு இந்த திக்ருகள் அவங்க சொன்ன திக்ருகள்லாம் அஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் நஸீர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தஈன் பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையிலே துவா கேட்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரு சஹாபா பெருமை எப்படி வெற்றியை கொடுத்தானோ
பத்ர் சஹாபா பெருமக்கள் எப்படி உறுதிமிக்க ஈமான வழங்கினானோ, உலகத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தானோ, அந்த பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச நாள், முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடைச்ச நாள். அதிலிருந்து தான் சட்டங்கள் வந்தது, அதிலிருந்து தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதிலிருந்து தான் எல்லோரும் அந்த முஸ்லீம்களை பயந்து வாழக்கூடிய ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முஸ்லீம்களுக்கு ஒற்றுமையாகவும் பாதுகாப்பாகவும் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போர்களும் இந்த ரமதானிலே அமைதிகத்து அந்த போரெல்லாம் நிப்பாட்டி அனைத்து மக்களும் நோன்பு காலத்திலே நல்ல அமைதியாக, போர்க்காலங்கள் இல்லாத, இயற்கை சீற்றங்கள் இல்லாத, நோய் இல்லாத, மீனான பயணங்கள் இல்லாத நோன்பு மாசத்தை இனி வரக்கூடிய அழகான நோன்பு தினங்கள், பத்ர் சஹாபா தினங்கள் முடிஞ்ச உடனே சரியாக நம்ம ஈத்துக்காப்புடைய 3வது பத்து ஆரம்பமாகிறது. 3வது பத்திலே ஏத்துக்கது நாளாக இருக்கிறது. கடைசி நமக்கு கூலி வரக்கூடிய நாளாக இருக்கிறது, பெருநாள் நாளாக இருக்கு. தீவிரமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செய்யக்கூடிய நாளை அதிகமான நெருங்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் துனியாவில் இனிமேல் தான் மக்கள் எல்லாம் துனியா பக்கம் வரக்கூடிய நாளாக இருக்குது. துணி எடுக்கணும், பெருநாட்டம் பார்க்கணும், மற்ற விஷயமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதிகமான பள்ளிவாசலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நபி அவங்க சஹாபா பெருமக்கள்லாம் பத்ர் சஹாபா தினம் வந்துச்சுன்னு சொன்னால், கடைசி பத்து சொன்னால் அப்படியே ஈத்திக்காவை உள்ளுக்கு உட்கார்ந்து விடுவாங்க. அல்லாஹ் இடத்துல கோரிக்கைக்காக வேண்டி பணிஞ்சிடுவாங்க. அல்லாஹ்வே சரணம் அடைஞ்சிட்டோம், ஈத்திகாஃப் நாங்கள் அப்படியே சரணம் அடைஞ்சிட்டோம், எங்களை மன்னித்து பாவத்தை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வாய், இபாதத்துல கபூல் செய்வாயா அப்படின்னு பள்ளியிலே சரணம் அடைவாங்க. ஆனால் இப்போ நம்ம வாழக்கூடிய உம்மத்துகள்லாம் வெளியில் வரக்கூடிய 10 நாள் நல்ல கூட்டமாக இருக்கும். கடைசி 10 வந்துன்னா எல்லாம் பஜாரில் கூட்டமாக இருக்கும். துணி எடுக்கிறதுக்கும், கறி எடுக்கிறதுக்கும், உலகத்தை பற்றி பார்க்கறதுக்கும், இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே உலகம் பள்ளிவாசல் பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம வருது. அப்போ அந்த நேரங்கள் நம்ம இல்லாமல் சீக்கிரமாக நம்ம கரெக்டான நோன்புகளை வச்சு தராவியாக்களை தொழுது 5 நேர தொழுகைக்கு வாங்க சொன்ன உடனே வந்து சுன்னத்துகளை தொழுது குர்ஆன் ஷரீஃப்களை ஓதி நல்ல அதிகமான துவா கபூலாகக்கூடிய நாள், இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய நாள், தௌபா செய்யக்கூடிய நாள், ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய ரம்ஜான், அழகான நம்முடைய எல்லா கோரிக்கைகளும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாளில் தஹஜ்ஜுத் தொழுது அதிகமாக சுன்னத்துகளை சொல்லுது. ஃபஜ்ர் சுன்னத்து மிக முக்கியமான தொழுகை. பாங்கு சொன்ன 10 நிமிஷம் டைம் இருக்கும். பாங்கு சொல்ல முன்னாடி வந்து தஹஜ்ஜுத் தொழுது, சுன்னத்து தொழுது, ஃபஜ்ர் தொழுது போகக்கூடியவங்களாக நம்ம ஆயிரம். இது காமத்து சொல்லக்கூடிய நேரத்தை சுன்னத்து தொழுது இருப்பாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது. ஃபஜ்ர் சகரு செஞ்ச உடனே பள்ளிக்கு வந்து தஹஜ்ஜுத் தொழுகணும். முக்கியமான நேரங்கள், துவா கபூலான நேரங்கள், பேசிட்டு இருக்காம, தூங்கிட்டு கழித்து இருக்காம, ஃபஜ்ர் சகரு முடிச்ச உடனே வந்தால் தஹஜ்ஜுத் தொழுதரலாம். தஹஜ்ஜுத் அந்த 8க்கு கடைசி நேரமாக இருக்குது. 5-8க்கு கடைசி நேரம், பாங்கு 20 அந்த நேரத்தை தஹஜ்ஜுத் தொழுதரலாம். பாங்கு சொன்ன உடனே பாங்கு சுபகுடிக்கு முன்னு தொழுதரலாம். முன்னு தொழுதோடனே பல தொழுதிட்டு இன்ஷால்லாஹ் வந்து வீட்டுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட சிறப்பான நேரங்களை ஒரு நிமிடம் கூட வீணாக்காம நாமெல்லாம் ரமலான நல்ல விதமான முறையிலே அல்லாஹ் பத்ர் சஹாபா பெருமக்கள் ஈத்திகாஃபுடைய நன்மைகள், ஏத்துக்கதிராக இந்த பத்ர் சஹாபா நாள் கூட ஈத்திகாஃபுடைய நாளுமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த நாள் அதிகமான உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் நேத்துக்கதிராவாக இருக்கலாம். நேத்துக்கது ஹைரும் 1000 மாதம் இவ்வாறு செய்த நன்மைகளோடு கூட இந்த நாள் 14வது ராவில் இருக்குது என்று கூட கித்தாப் எழுதுகின்றார். அதனால அல்லாஹ்வே உலக முஸ்லிம் எல்லோருக்கும் ஏத்துக்கதிராவுடைய சிறப்பும், பத்ர் சஹாபாவுடைய சிறப்பும், ஈத்திகாஃபுடைய சிறப்பும், எல்லா நோவுடைய கூலியையும் தந்து நம்மளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லிக்கின்றார்கள். எல்லோருடைய துவாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான தினத்தினை பரக்கத்து கொண்டு கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.